பிங்க் கலர்ல இருக்கிற டீய ஏன் ப்ளூ டீன்னு சொல்றீங்கன்னு கேட்டீங்க. ஆக்சுவலா இது போடும்போது ப்ளூ கலர்ல தான் இருக்கு. லெமன புழிஞ்சு விட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிங்க் கலர்ல மாறிருது. நான் பழக்க தோஷத்துல ப்ளூ டீனே கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கேன். இந்த ப்ளூ டீயோடயே இங்கிலீஷ் 2 மணி நேரம் முடிச்சதுக்கு அப்புறம், புரத நண்பர் அவங்க கடைக்கு கிளம்பிட்டேன். கடைக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம ரெகுலரா வாங்குற சிக்கன வாங்கிட்டு, அத வேற அவங்க டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல பண்ணி குடுத்தாங்க. ஃபைனலா நம்ம டீல் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். அத வாங்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 முட்டையில வீட் பிரெட்ட வச்சு பிரெட் ஆம்லெட் மாரி போட்டு சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். அப்புறம் மை டியர் ஃபெல்லோ சகோஸ் இது ஃபேட்ட ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே மசில் பில்ட் பண்ற சேலஞ்சுல நாள் 10 மறக்காம யாராவது புதுசா பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாலோவும், சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அத சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பெர்சன்டேஜ் டாபிக்ல இருக்கிற எல்லா வேரியேஷன்லயும் 5, 5 சம்முன்னு சால்வ் பண்ணி, எவ்வளோ எனக்கு ஞாபகம் இருக்குன்றத வந்து ரிவைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓரளவுக்கு இன்னும் கான்செப்ட்ஸ்லாம் மறக்கல. அதுவரைக்கும் சந்தோஷம். அத முடிச்சதுக்கு அப்புறம் மதிய உணவுக்கு ஆவி பறக்க சாதம், பீட்ரூட், சிக்கன்ற வீதத்துல வச்சு மதிய உணவு சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சிறிது நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீ ஒர்க்கவுட்க்கு ஒரு ரெட் பனானாவும், பிளாக் காஃபியும் கல்ப்பா அடிச்சதுக்கு அப்புறம் செம கிக்கா இருந்தது. அதே கிக்கோடயே ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்ல இன்னைக்கு நமக்கு பேக் அண்ட் பை டே தான். பேக் மசில நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு, டெட் ஹேங் பண்ணிட்டு, ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வேரியேஷனே ரேக் புல் ஆரம்பிச்சு நல்லா ஹெவியா போட்டு முடிச்சதுக்கு அப்புறம், மேனுவல் லேட் புல் டவுன் மிஷின்ல வந்து பார்த்தீங்கன்னா, 3 செட் ஹெவியாவே போட்டுட்டேன். இத போடும்போதே ஒரு மாரி எனர்ஜி லாஸ் ஆன மாரியே ஃபீலா இருந்தது. சரி இதுக்கப்புறம் இத விடக்கூடாதுன்ட்டு லாஸ்ட்டா சிங்கிள் ஆர்ம் ரோவிங்க போட்டு பேக் ஒர்க் அவுட்ட முடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பைசெப்ஸ்க்கு சிங்கிள் ஆர்ம் ஹோல்ட் தம்பிள் கர்ல்ஸ், பிரீச்சர் கர்ல்ஸ், ஹேமர் கர்ல்ஸ்ன்ட்டு போட்டு இதோட பைசெப்ஸ் ஒர்க் அவுட்ட முடிச்சாச்சு. கார்டியோக்கு மேல் சாய்வு நடை ஒரு 10 நிமிஷம் வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் போஸ்ட் ஒர்க் அவுட்க்கு வழக்கம் போல மீதம் இருந்த சூடு காத்து பெட்டி சிக்கன் மற்றும் ஒரு கொய்யா பழத்த சாப்பிட்டு போஸ்ட் ஒர்க் அவுட்ட முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இரவு உணவுக்கு 3 சப்பாத்தி, 2 முழு முட்டை, அதுக்கப்புறம் மீதம் இருந்த பீட்ரூட்ட சாப்பிட்டு இரவு உணவு முடிச்சுக்கிட்டேன். இதோட இன்றைய நாளைக்கு தேவையான புரோட்டீன் கோல்ஸ் எல்லாத்தையும் ரீச் பண்ணியாச்சு. மீண்டும் நாளை ஒரு புதிய நாள்ல புதிய வீடியோல சந்திக்கிறேன் காய்ஸ். பாய்.